இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த ராகு கேது அப்படிங்கிறது நன்மை செய்யுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வருது. அதுலேயும் இந்த ராகு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் 9ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது நன்மைகளை செய்வாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஸ்டின் மார்க் ஆகுது. ஏன்னா இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதிலிருந்து சில தடைகளை ஏற்படுத்தக்கூடும். காரணம், இந்த 9ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு பாம்பு வரும்போது எப்படி பரமபதத்தில் நம்ம இந்த பாம்பு குத்தி கீழே இறங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் முன்னோக்கி வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சில தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த கேது ஒரு பக்கம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இதற்கு ஒரு மாற்று சக்தியாக எப்போதுமே ஒரு விஷத்தை முறிப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று வச்சுருப்பாங்க, மாற்று மருந்துன்னு கூட சொல்லுவாங்க. இதை முறிக்கணும்னா அந்த மாற்று மருந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி குரு இதே காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து 2, 4, 6 இந்த இடங்களை பார்வை செய்து கொண்டிருப்பார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அவருடைய பார்வை தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டின் மீது பதியுது, கேந்திரஸ்தானத்தினான 4ஆம் வீட்டின் மீது பதியுது, 6ஆம் வீட்டின் மீதும் பதிவதனால் அது உங்களுக்கு பெருமளவுக்கு கை கொடுத்து இந்த ராகு கேது உருவாக்கக்கூடிய டேமேஜஸ்லேருந்து பெருமளவுக்கு உங்களை பாதுகாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த சர்ப்பகிரகங்கள்னு சொல்லும்போது இந்த ராகு கேதுவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த 3, 9 இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் ஒரு சில முயற்சி தடைகள் ஏற்பட்டாலுமே கூட இந்த சர்ப்ப கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜநாகமாக நீங்கள் உருவகப்படுத்தி கொள்ளலாம். சனி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் நிறையா பட்டுட்டீங்க லைஃப்பில். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிட்டத்தட்ட ஜூன் 2027 வரைக்குமே உங்களுக்கு நன்மைகளையே தரப்போகிறார். உங்களுக்கு அவர் இந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பதனால் அதனால் உங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட டேமேஜஸ்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த குருவினுடைய நல் பார்வைகளாலும் உங்களுக்கு ராகு கேது பெருமளவுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த 2026 கடைசியில் நிகழக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தக்கூடிய எதிர்வினைகள் மிக எளிதாக முறியடிக்கப்படும் மற்ற இந்த குரு சனியினால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது
உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கான தடைகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு விலகும். நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை மிக சரியாக சென்றடைவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும் போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களை தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள் அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் சேரும்.